ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. மேட்ச் முடிஞ்சிருக்கு. எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி. அதாவது கேஎல் அவங்க பழைய ஓனரு, பந்த் இவங்க பழைய ஓனரு. மேட்ச் சிறப்பாக முடிஞ்சது. கேஎல் ராகுல் டீம் ஜெயிச்சிருச்சு. அவர் நாட் அவுட்டாக வேற அவர் அடிச்சு காமிச்சிட்டாரு. கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க எல்எஸ்ஜி. இந்த மேட்சை பற்றி என்ன, சாரி, கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க டிசி. கேஎல் ராகுல்னே அப்படி வருது. கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க டிசி. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, டு பி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். போன தடவை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். சிஎஸ்கேவோட ஒரு பிலோ பார் 166 அடிச்சாங்க. ஆனா கஷ்டப்பட்டு அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. when you end up with another below par score which their bowling has stood up surprisingly, you cannot expect them to defend a below par score again and again. இதுல குறை சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலா இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கலாமே பீடா. என்ன ஸ்டார்ட் வந்தது சார், ரன் அடிச்சிருக்கலாமேன்றீங்க. இப்ப நான் பிரேக்கப் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. அதுதான் நீ குறை சொல்ல முடியாது நீங்களே, அதுக்காக நான் குறைய எடுத்து கொடுக்குறேன். இல்ல, 192 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு சொல்லிட்டோம். ஓகே, அந்த போலிங் அட்டாக்கை வச்சுட்டு நீங்க 30 ரன் கம்மியா அடிச்சீங்கன்னா யூ காட் அன்பார்ச்சுனேட்லி நோ சான்ஸ். இதுல என்னென்ன பாருங்க. இப்ப நம்ம சொன்ன தியரி படி விக்கெட் கொடுக்காம பவர் பிளேல 42 அடிக்கணும். சூப்பர் ஸ்டார்ட் 51 ஃபார் நோலாஸ். 10 ஓவர்லயும் அவசரப்படாம ஒரு 78 ஃபார் 2 வரணும்னு சொன்னோம். 87 ஃபார் 1. 10 ஓவர்ல உங்களுக்கு 87 ஃபார் 1 வித் தட் பவர் பேக்டு பேட்டிங் லைனப் அப்படிங்கும் போது நீங்க ஒஸ்ட் கேஸ் எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? ஒஸ்ட் கேஸ் ஹவு மச் வுட் எக்ஸ்பெக்டட்? இன்னும் ஒரு 90 ரன், 9 விக்கெட், ஒரு 180 வந்திருக்கணும். ஆமா ஆமா, 180 மினிமம். 200 போயிருக்கலாம் இப்ப வித் அவங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு. 11 to 15 பாத்தீங்கன்னா இவ்வளோ நல்ல ஸ்டார்ட்டை கொண்டாந்துட்டு 31 ஃபார் 3 ஒரு ஸ்டம்பிள். 16 to 20 பாத்தீங்கன்னா 41 ஃபார் 3 அனதர் ஸ்டம்பிள். 159. And if you expect this score to be defended against a team which is equally strategically as good as Gujarat Titans, you are going to end up in the losing cursor. அதனால இவங்களை ஆடிட்டாங்க, இப்படி ஆடிட்டாங்க, அப்படி ஆட்டாங்க. அவனுக்கு மிடில் ஆர்டர் கிக்கே ஆகல. இப்ப பாருங்க, மாக்ரம் 52 ஆஃப் 33 ஓப்பனிங் த பேட்டிங், மார்ச் 45 ஆஃப் 36 பால்ஸ். அதுக்கப்புறம் பூரன் வழக்கம் போல 5 பால்ல 9 ரன் அடிச்சு நிறைய பால்ல வேஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, ஏன் பண்ணிட்டு முன்னாடி வர பந்த் ஏன் மாட்டேன்றார்? பின்னாடி பின்னாடி ஓடுறாரு? பந்த் இப்ப ஏன் இன்னும் பின்னாடி ஓடுறாரு? இப்ப அப்துல் சமாதை இறக்குனாங்க, அவரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். சக்சஸ் ஸ்டோரி. இன்னைக்கு அவர் சுத்தினாரு பேட்ல படல. 8 பால்ல 2 ரன்னு. அதுக்கப்புறம் மில்லர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தான்? மில்லர் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட் பட் இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம். இப்ப இவங்களையும் மில்லரை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா தப்பா யூஸ் பண்றாங்க மில்லரை. மில்லர் எடுத்த உடனே அடிக்கிறதுலாம் கிடையாது. இப்ப அந்த பழைய காலத்து சின்ன பையன் மில்லர் தான் எடுத்த உடனே டப் டிப்னு அடிப்பாரு. இப்ப மில்லர் என்ன பண்றாருன்னா ஒரு 7 8 பால் எடுக்கிறாரு. சில சமயம் அது சக்சீட் ஆகுது, ஒரு சில சமயம் சக்சீட் ஆக மாட்டேங்குது. இந்த ஆயுஷ் பதோனி ஒரு த்ரஸ்ட் உங்களுக்கு கொடுக்கலன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒரு பிக் ஹிட்டர், ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பர்டிகுலர்லி when you got a start against one of the, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் bowling அட்டாக் வித் ஃபாஸ்ட் bowling பேசஸ் கவர்டு, ஸ்பின் bowling பேசஸ் கவர்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு டீமோட 10 ஓவர்ல 87 ரன் நீங்க ஹார்ட் ஒர்க் டஃபஸ்ட் ஃபேஸ்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த இதுல எடுத்துன்னு போல அப்படின்றதா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்ப அவங்களுக்கு என்ன இதுல யோசிச்சு பாருங்க. இதுல குல்தீப்புக்கு விக்கெட் விழல, அக்ஷர் பட்டேலுக்கு விக்கெட் விழல, விப்ராஜ் நிகமுக்கு விக்கெட் விழல, மிச்சேல் ஸ்டார்க்கு ஒரு விக்கெட் எடுத்தாரு. தே அலோட் முகேஷ் குமார் டு ரன் த்ரூ தெம். முகேஷ் குமார் இஸ் a வெரி குட் bowler. அவரை நான் ரேட் பண்ணுவோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சர்ப்ரைசிங்லி தே லெஃப்ட் அவுட் மோஹித் சர்மா. அதான் சொல்லனே, ஒரு சில சமயம் எப்படின்னா உங்களுக்கு ஒரு சில போலர் எப்படி நல்லா போடுறாங்கன்றது, சில சமயம் அந்த எக்கானமி விக்கெட்ஸை பத்தி பாப்பாங்க. டஃப் விக்கெட்ஸ் காலம் வச்சு பாக்குறாங்க. ம். டஃப் கண்டிஷன்ஸ்ல ஒரு கேம் சேஞ்சிங் 8 ரன் 9 ரன் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை பாக்குறது இல்ல. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சிலர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 7 மேட்ச்ல ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பாக்குறாங்க. அவர் கஷ்டமான ஓவர்ஸ பாவம் போடுறாரு அப்படிங்க. இதை நான் குறை சொல்ல மாட்டேன் அவங்க சேஞ்ச் பண்ணதை. இதே ஒரு நட்ராஜன் எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் நட்ராஜன் இஸ் ஸ்டில் ஃபைண்டிங் இஸ் வே டு ஃபிட்னஸ், எனக்கு தெரியல. சமீரா ஒரு ஜெனுவன்லி ஒரு குவிக் போலர், ஒரு குவிக்கா போடக்கூடிய போலர். பட் மோஹித் சர்மா ஒரு கிளவர் போலர், வேரியேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க 159. இப்ப இவங்களுக்கு பாருங்க. இப்ப
என்ன சொல்றது, அபிஷேக் போரல் ஹஸ் பீன் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டச். சொல்லிட்டே இருக்காத, ஃபேண்டசிலி நான் எடுத்தேன். சூப்பர்பா ஆடுறாரு. இந்த பிளிஸ்டரிங்கா வந்து 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு ஆள்ன அளவுக்கு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றாரு. சூப்பர்பா ஸ்டார்ட் பண்ணாரு இவர் கருண் நாயர், அன்பார்ச்சுனேட் அவுட்டாரு. KL ராகுல் ஒரு பாறை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாறை அவரு. அது நான் வந்து ஓப்பனிங் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். தேர் ஸ்டிக்கிங் ஆன் டு நம்பர் 3 ஃபார் KL ராகுல். பட் இட் இஸ் சக்சீடிங். when it is succeeding, don't question the strategy. அவங்களுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அவர் என்ன பண்றாரு, அவரே நம்பர் 4 வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைஸ்ட் அண்ட் ஸ்டெப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதுனால இஸ் டேக்கிங் த லீட் ரோல். அதுல உங்களுக்கு எந்த சதவீதம் என்ன ஒரு இதுன்னா, எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் அவங்க பண்ணாங்க. இப்ப நம்ம சொன்ன வின் ஃபேக்டர் என்ன, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எந்த டீம் நல்லா ஆடுதோ, LHG 87 for 1, DC 80 for 1. DC also did well, but LHG scored at 7 runs more. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமின்னு பாத்தீங்கன்னா DC வந்துட்டு 9 ஓவர்ஸ்ல 76 ரன்ஸ், உங்களுக்கு வந்துட்டு 8.5. இப்ப LHGயோட எக்கானமி பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 90 ரன். அதுவும் பெரிய 9 எக்கானமி, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. மேஜர் வின்னிங் ஃபேக்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அதை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு மேட்ச் தோத்துட்டாங்களேன்னு. பட் டிசி இஸ் ஆல்சோ அனதர் டீம். தே ஆர் ரியலி இந்த ரோல் கிளாரிட்டி வாட் தே ஆர் கிவிங் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் அப்சல்யூட்லி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. தே கோச்டு பை அ வண்டர்ஃபுல் கோச், யங் கோச் who wants to prove a point or two. Everyone is putting their hand up. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ப்ரூக்கு போயிட்டாரு எடுத்த உடனே, அதுக்கப்புறம் ஒரு ரிலையபிள் ஃபாஃப் டூ பிளஸ். ரீப்ளேஸ்மெண்ட் கூட சைன் பண்ணல அதுக்கு. அது ஒண்ணு சார். அதுக்கப்புறம் ஃபாஃப் டூ பிளஸ் ரொம்ப நல்லா ஆடினாரு. வாட் எவர் லோ ஃபியூ மேட்சஸ் he played, he made a contribution. அவரும் கிடையாது, அதை பத்தியும் அவங்க கவலைப்படல. 10.75 கோடி கொடுத்து எடுத்த நட்ராஜன் கூட இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் சாய்ஸ் ஃபார் தம். அவர் இன்னும் ஃபிட் ஆகல, அதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறத வச்சு பியூட்டிஃபுல் லோ கிளாரிட்டியில யார் யாரை எப்படி யூஸ் பண்ணுன்றதை மேக்ஸிமைஸ் பண்ணி ரொம்ப நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. சம்டைம்ஸ் தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். when you have leaders in that particular team who knows how to get the best out of the youngsters, the team is going to perform. And DC is a prime example after GT. அவங்க வந்துட்டு அவங்களும் வந்துட்டு என்ன சொல்றது, they are also pushing for a place for top 2 along with GT. Only good things can happen. LHG should not get disheartened one bit. என்ன பொறுத்த வரைக்கும் they know that where are they lacking. அவங்க என்ன பண்ணணும், திடீர்னு எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த முதல் ஒரு 5 மேட்ச் 2 மேட்ச் தோத்த அப்புறம் கத்தி எடுத்துன்னு வந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் இஃப் யூ சீ தம், அந்த கொஞ்சம் அந்த அப்ரோச் வந்து இந்த பூரனுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து டிஃபென்சிவா இருக்கு. அந்த டிஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு அவங்க போகக்கூடாது. அவங்க ஒன்னே ஒருதான் வயசு. நீங்க பாருப்பா, எனக்கு 30 ரன் இப்ப 192 அடிச்சிருந்தா கூட இந்த போலிங்க்கு டிசி வுட் ஆஃப் சேஸ்ட். தே வுட் ஆஃப் 192 நான் சொல்றேன்னா ஒரு 207 ரன் அவங்க அடிக்கணும். அந்த தியரி அவங்க திருப்பி எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் டைம் மைட் ரன் அவுட். மும்பை வந்து ஸ்லோவா மேல வந்துட்டு இருக்காங்க. RCB நல்லா ஆடுறாங்க, PBKS நல்லா ஆடுறாங்க. இப்போ ஒரு 6 டீம் they are really competing for that 4 spots அப்படிங்கும் போது LST has to wake up very very quickly. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கும் திக்வேஷ் சத்தி ரொம்ப நல்லா போட்டாரு. 4 ஓவர்ல 24 ரன், விக்கெட் இல்ல. உங்களுக்கு ரவி பிஷ்னாய் பாருங்க, 3 ஓவர்ல 36 ரன், அவருக்கும் விக்கெட் இல்ல. Markram is the only spinner who picked a wicket, but he was slightly expensive, which is accepted. He's a part-time spinner. அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர் அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு விக்கெட் எடுக்கல. பிரின்ஸ் யாதவ் போல் டீசென்ட்லி, அவராலே விக்கெட் எடுக்க முடியல. when you see this kind of things that is going to happen. ஆவேஷ் கான் 3 ஓவர்ல 19 ரன், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். they don't have match winning bowlers who can turn it aside போது அந்த 15-20 ரன் அவங்க கூட அடிக்கல அப்படின்னா they will struggle. But still they have got a very good chance to push for their case in the top 4. ஆனா அவங்க பேட்டிங் அப்ரோச் திருப்பி அந்த தடாலடியா மாத்தணும். மாத்தலைன்னா கஷ்டப்படுவாங்க. பட் ஒன்லி வே ஃபார்வர்ட் ஃபார் டிசி இஸ் குட் திங்ஸ் டு ஃபாலோ ஃபார் தம் ஈவன் த ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஆமா, டிசி வந்து போயிட்டா 12 பாயிண்ட் போயிட்டாங்க. 12னா ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. நீங்க சொன்ன 14க்கே சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் நேற்று இல்ல 16னா ஷூரா இருந்துக்கலான்ட்டீங்க. 6 மேட்ச் இருக்கு இன்னும் கையில. 2 மேட்ச் ஜெயிச்சாலே போதும். தே கம்ஃபர்டபிளி கோ இன் சைடு, அப்படிதானே? சார் 16 பாயிண்ட்ஸ் வித் குட் நெட் ரன் ரேட்னா போயிடுவீங்க. ஜிடியும் சரி டிசியும் சரி பயங்கர ஹைல இருக்காங்க நெட் ரன் ரேட்ல. ஓகே, இப்ப 8 மேட்ச் ஜெயிச்சா போறோம். இப்ப 8 மேட்ச் அவங்க ஆடி இருக்காங்க. இன்னும் 6 மேட்ச் இருக்கு. 6ல 2 ஜெயிக்கணும்.
6ல அவங்க 2 ஜெயிச்சு 4 தோத்தாலும் அவங்க நெட் ரன் ரேட் பெருசா ரெண்டு டீமுக்கும் அடி வாங்காது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் திஸ் பொசிஷன் போத் ஜிடி அண்ட் டிசி ஷுட் க்ரூஸ் த்ரூ டு டாப் 4. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ரியல் காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் மும்பை, பிவிகேஎஸ், ஆர்சிபி அண்ட் ஆல்சோ எல்எஸ்ஜி. அப்படிங்கும்போது எல்எஸ்ஜி இப்போ 9 மேட்ச் வேற ஆடிட்டாங்க. அவங்க நெட் ரன் ரேட் அவ்வளவு பேடா இல்ல, பட் தேர் நாட் கோயிங் டு கேட்ச் த நெட் ரன் ரேட் ஆஃப் ஜிடி அண்ட் டிசி அட் எனி காஸ்ட். த வே தே ஆர் ரைட் நவ் பிளேஸ்டு போது இதை ஸ்டார்ட் வின்னிங் நவ். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நான் உங்களை கேட்கிறேன், டு யூ திங்க் த வே தீஸ் டீம்ஸ் ஆர் பிளேயிங் இன்னும் 6 மேட்ச்ல வந்து 5 மேட்ச் தோப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டிசியும் குஜராத் டைட்டன்ஸும் இந்த மொமெண்ட்ல? உங்களை கேட்கிற அந்த மொமெண்டம்ல இல்ல இல்ல வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவருக்கு வந்து ஃபேஃப் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரபாடா வெளியே இருக்காரு. யோசிச்சு பாருங்க. அதனால வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 2 டீம் வந்து முன்னாடி இருக்காங்க மற்ற எல்லாத்தையும் விட. மிச்ச 4 டீம்ல 2 பேர் 2 சீட்டுக்கு தான் துண்டு போடுறாங்க. மிச்ச 4 டீம் வந்து பின்னாடி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட் சார். நார்மலி உங்களுக்கு ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு 4-5 டீம் மேல போகாது. 2 டீம் மேல போகும், ஒரு 5 டீம் அப்படியே மிடில்ல தத்தளிச்சுட்டு இருக்கும், ஒரு 3 டீம் கொஞ்சம் அப்படி பாட்டம் பிளேஸ்ல இருக்கும். ஆனா கடைசி டீமுக்கும் இருக்கிற டீமுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும். தட் இஸ் ஹவ் ஐபிஎல் ஹஸ் கான் இன் ஆல் தீஸ் 17 இயர்ஸ். இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு 6 டீம் பயங்கர மேல இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேப் தட் வாட் ஹேவ் கிரியேட்டட் வித் தி அதர் டீம்ஸ் இஸ் மேசிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட் ரன் ரேட். அப்படிங்கும்போது ஆனஸ்டா சொல்றேன் தான், unfortunately இந்த பாட்டம் 3 இருக்கிற டீம் they have to do a lot of catching up, still lot of cricket left to be played. ஆனஸ்டா என்ன கேட்டீங்கன்னா it is going to be very very difficult for them. I don't see the other teams really get and catching up. மும்பையே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பட் மும்பை இஸ் a சாம்பியன் டீம். 8 மேட்சுக்கு 4 ஜெயிச்சிருக்காங்க, 6க்கு 4 ஜெயிக்கணும். தே நெட் ரன் ரேட் இஸ் ஆல்சோ நாட் பேடுங்கும் போது they would have a chance. மற்ற டீமுக்குலாம் ரிலேட்டிவ்லி சான்சஸ் ஆர் வெரி லெஸ் கம்பேர்ட் டு மும்பை. அதான் சொல்லேன், இப்போ ஜிடியும் டிசியும் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் தே பிளேட் வெரி குட் கிரிக்கெட், தே பின் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி குட். அப்படிங்கும்போது தே டிசர்வ் டு எண்ட் அப் இன் த டாப் 2 ஸ்பாட்ஸ், இஃப் நாட் இந்த பிளே ஆஃப்ஸ். அவங்க இங்கேருந்து இவ்வளவு நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு பிளே ஆஃப்ஸ் விட்டு வெளியே போனாங்களா? அது நியாயமே கிடையாது. ஐ விஷ் போத் த டீம் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ் கம்ஃபர்டபிளி. சூப்பர். சரி பீடா, ஃபைனல் தாட்ஸ்க்கு முன்னாடி நேற்று வந்து நீங்கள் எங்களோட இந்த அரட்டை ஸ்குவாடை பற்றி சொன்னீங்க. வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பீடாவுக்கு நீங்கள் வியூவர்ஸ்க்கு நான் திரும்பியும் சொல்கிறேன், பீடாவுக்கு தான் வந்து என்ன இந்த யூடியூப்குள்ளே இழுத்துட்டு வந்தார். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பீடாவுடைய பெருந்தன்மைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பீடா. அதை பிஃபோர் ஃபைனல் தாட் சொல்லிடுறேன். நான் என்ன ரொம்ப நாளா யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னது சார் தான். அட விடுங்க சார், அதெல்லாம் இல்லைன்னு, சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்க, எனக்கு அனுப்புறீங்க உங்களோட இன்டெலிஜென்ஸை அப்படின்னு சொன்னது சாரு. அதுக்கப்புறம் வந்து சார் நீங்களே ஆங்கர் பண்ணுங்க. ஸோ ஐயோ என்னால முடியாது, நான் எந்த இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்ன போது முதல் வீடியோக்கு வந்தவர் அந்த பேஷன் அவருக்கு இன்னும் குறையல. டெல்லியில உட்காந்துருக்காரு, டெல்லியில உட்காந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபுல் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் டு ஹிம். நான் எனக்கு எப்படின்னா ஐ சீம் லைக் மை ஓன் பிரதரு. அந்த அரட்டை ஸ்குவாடையும் பாருங்க. இங்க கொடுக்குற வந்து ஒரு இன்புட், இங்க கொடுக்குற ஒரு இன்டெலிஜென்ஸை விட அது ஒரு பக்கம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அவர் வந்து கலெக்டரு. அது சும்மா ஆனா ஜாலியா 4 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு 20 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். இது நீ ஒரு எக்ஸ்பர்ட், நான் ஒரு காமன் மேன், நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து அந்த காலத்துல வெறும் கலெக்டரா இருந்தாரு. இப்ப வந்து கங்கா சந்திரமுகின்னு 2 இருக்கு. ஒரு பக்கம் கலெக்டரு, அதுதான் ஒரு பிரைமரி ப்ரொஃபஷனு. 2வது பக்கம் ஒரு அனலிஸ்டா வந்துட்டே இருக்காரு. there is a good chance he will become a full time analyst and travel with the team. அதற்கு அவரை வாழ்த்துகிறேன். This is what we have got in this episode. Hard luck to LSG and well played Delhi Capitals and their coach Hemang Badani. Kudos to you, Mama. Well done. Hopefully you continue this and both the teams will get into playoffs. Thanks a lot. Until we come back and entertain you with your next episode, preview episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.